ரைவல்ஸ் தான். நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. நேத்திக்கு அப்புறம் போட்ட வீடியோக்கு ஏன்டா லேட்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தமிழ்நாயில் தாங்க இதை வேலையை பார்த்து விட்டுருச்சு. அதாவது என்னாச்சுன்னா, நான் நேற்றுக்கு தான் தமிழ்நாயில் வைக்க கற்றுக்கிட்டேன். அப்படியே தமிழ்நாயிலோட வீடியோ அப்லோட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். எத்தனை டைம் போட்டாலுமே அப்லோடு ஃபெயில்டுன்னு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி தமிழ்நாயில் இல்லாமல் ஒரு டைம் அப்லோடு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கொடுத்தேன். கொடுத்து பார்த்தா அப்லோட் ஆகிட்டு, அப்புறமா அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து தமிழ்நாயில் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி வாங்க, நம்மளுக்கு கிளிச் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன பண்ண. எஸ், நீங்கள் டெய்லி ட்ரைனிங் எடுக்கிறீங்களா இல்லையா? எனக்கு அது தெரியணும். ட்ரைனிங் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்டா இப்படி பண்ணுற? ஓகே, ட்ரைனிங்னா அது இந்த இடத்துல ஷூட்டிங் ரேஞ்சில் டார்கெட்ஸை ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் கிட்ட சொல்லியிருந்தேனே, அந்த ட்ரைனிங். என்னைக்காவது ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கு பதிலாக இன்னொரு நாள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஷூட்டிங் ரேஞ்சில் உட்காந்துருவேன். வெப்பன்ஸை ட்ரை பண்ணிக்கிட்டு, அது புதுசாக ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே ஷூட்டிங் ரேஞ்சில் தங்கிடுவேன். புவர் லிட்டில் காய். ஆனால் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அவனுங்களை சும்மா விடக்கூடாது. மோசமாக இருப்பேன். இங்கேருந்து ரேப் எங்கடா போச்சு? ஐயோ, தமிழ்நாளுக்கு ரேப்பு கைட்டினேன் கைஸ். அதுக்கு இந்த ரேப்பு திரும்ப போட மறந்துட்டேன். தாடி தம்பி, தமிழ்நாளுக்காக அந்த ரேப்பை கைட்டிருந்தேன் கைஸ். இப்போ எப்படி ஆகி போச்சே தம்பி. நீ அந்த ஜம்ப் பேட் என்ன தான் நூப்ஸ் பண்ணுற ஒரு நியூபீஸ் அவங்க பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ரைவல்ஸில் லோட் அவுட்டை கரெக்டாக எடுக்கிறது இல்லை. இப்போ இவன் யூஸ் பண்ணுற மாதிரி லோட் அவுட்லாம் எவனுமே யூஸ் பண்ணுறது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. லோட் அவுட்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இப்போ நான் வச்சுருக்கேன்ல ஒரு லோட் அவுட்டு, அந்த மாதிரி அசால்ட்டில் புல்லட் எடுத்துருந்துச்சுன்னா நான் ஊசி எடுத்துப்பேன். அப்புறம் அந்த ஸ்பீடு பூஸ்ட்டுக்காக வார் ஹேண்ட் எடுத்துப்பேன். எனிமீஸை துரத்தி பிடிக்கவும், அப்புறம் எனிமீஸை துரத்தி பிடிக்கிறதுக்கும், அப்புறம் ஹை கிரவுண்ட் எடுக்கிறதுக்கும், நல்ல மொபிலிட்டிக்கும் சைட் யூஸ் பண்ணுறேன். நைஸ். இந்த டபுள் மோடு இன்றைக்கி வந்துருந்துச்சு. ஒருத்தன் கேமுக்குள்ளே நான் போன உடனே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தான். நானும் உள்ளே போனேன். உசி காம்பினேஷன், அசால்ட்டு உசி 2v2வா? அவனும் நானும் டீம்மேட்டு. அப்படியே சும்மா ஜாலியாக இருந்துச்சு கைஸ். அரினா தான் 3 மேட்ச் கிட்ட போனோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. இங்கே நம்ம மேட்ச்க்குள்ளே வருவோம். அப்பா யஷ்வந்த் பிளாக் சொல்லிட்டா. சாரி ப்ரோ, இப்போ வர முடியாது ப்ரோ என்னால். பாருங்க கைஸ், எங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில கைஸ். நான் ஒரு விஷயத்தை இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். நான் கண்ட காட்சி உண்மையானு தெரில. இப்போ பார்த்துட வேண்டியது தான். இப்படி பார்க்கணுமா? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நான் யோசிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கைஸ், ஆர்பிஜி யூஸ் பண்ணாதீங்க. ஒருத்தர் என்ன வேறு கேம் விளாட சொன்னீங்கல்ல, நீங்கள் மட்டும் மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு கேம் போட்டுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சால்ட்டு உசி சைத்து வாரானு ப்ரோ சப்ரெடி ஹை லெவல் நாட் கோன் லை. பார்த்துக்கலாம் ப்ரோ. அது என்ன நைஃபா? நைஸ். இவங்கள்ட்ட நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது கைஸ் வின் பண்ணுறதுக்கு. ஓகே ப்ரோஸ் ஸ்னைப்பர். ஏண்டா ரீலோடு பண்ண மாட்டியாடா?
Bro, where are you? You fool beauty. Bro, எங்க இருக்க? நைஸ் இன்சியன் கிளட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ பண்ண ட்ரை பண்ற? ஜஸ்ட் மிஸ். Yes bros, pretty easy to encounter. ஐயோ அப்பயே அடிச்சிருப்பேன். Okay bros, kind of good at the moment. ஆனால் அவ்வளோக்கு நல்லா இல்லை ப்ரோ. ஜஸ்ட்டு ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருக்கார் ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற? ஓ சைட் அப் பண்ணிட்டியா? ப்ரோ காட் டிஸ்கனெக்டட். ஒரு நாள் ரேஜ் குவிட் பண்ணியிருப்பானோ? வாய்ப்பில்லை. நம்ம சொல்லுவோம் ரேஜ் குவிட் பண்ணிட்டான்னு. அவன் மேட்ச் ஜெயிக்கிறதே கஷ்டமாக இருக்கா? இல்லை ஆட்டோ ஷூட் வேறு நிறுத்தி போட்டேன். கேசி இப்போ எனக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு கேசி எனக்கு ஏன் அந்த பிரிம்ஸ்டோன் ட்ராப் கிடைக்கலன்னு. உங்களுக்கு புரியலன்னா நான் வேணா காட்டுறேருங்க. உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு ரேப் இருக்குது. அங்கே இருக்குது. அதான் இருக்குல்ல, இதாங்க ட்ரான்ஸ்பரண்ட்டாக பின்னாடி தெரியும். இந்த பாருங்கள் மேலே வருது பாருங்கள். அண்ட் பை வாட்சிங் குயிக் வீடியோ ஆட் இந்த ஹப்பு. இதில் எனக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த வீடியோ ஆட் வந்து ரீஜனலாக வரலன்னு சொன்னேன்ல, அது ப்ராப்ளம் மாட்டி வரல. சில ரீஜனுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருப்பாங்கள்ல, அந்த ரீஜனுக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் ரோப்ளாக்ஸை கண்டுக்க கூட இல்லை, அதனால் அதை விட்டுறலாம். எனக்கு ஏன் வரலன்னா, அது வந்து 13+ தான் அப்புறமா வருமா. ஆக்சுவலி என் ஏஜ் 13+ இல்லை 13லேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். ஆனால் என் ஏஜ் வந்து 13 தான். ஆனால் இந்த நாசமாக போனேன் இந்த ஏஜ் வெரிஃபிகேஷனு. என்ன தெரியுமா சொல்லிடுச்சு, என் ஏஜ் 9 to 12ன்னு காமிச்சிருச்சு. 10 to 13 கூட சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பேன். 9 to 12ன்னு காட்டிடுச்சு. டென்ஷன் ஆகுமா ஆகாதா? இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்னா, ஏஜ் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப அதெல்லாம் பார்த்துருக்கணும். இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் ஏற முடியும் மேலே. ஒரு வழி இருக்குது, ஆனால் கஷ்டம். அப்புறம் நான் விளையாடுறப்போ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒரு பிரச்சனை. ஏன்னா எப்படி தெரியுமா வரும், நான் எப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலுமே சரி வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். வெளியேனா இப்போ எப்படி சொல்கிறது, போர்ட்டிக்கோ நாங்கள் உட்காந்து தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ கூட அங்கே தான் உட்காந்துருக்கேன். ஃபேன்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஃபேன் தாத்தா விட ஸ்லோவாக ஓடும். அதனால் கை வந்து ஸ்வெட் ஆகிடும். கை வந்து ஈரமாயிடுமா, கொஞ்சம் லைட்டாக ஈரமானாலுமே பிரச்சனை வந்துடும். அப்படியாச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு எங்கள் ஸ்க்ரீனில் இது ஸ்வைப்பிங், அதாவது எப்படி சொல்கிறது, சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிரும். ப்ரோ நான் வந்தப்பே ரஷ் பண்ணியிருக்கணும் ப்ரோவை. என்ன ப்ரோ என்னாச்சு? நைஸ் பைத்தியம் இதையும் பிடிச்சிச்சான்னு தெரில. ஐயோ எனக்கு தான்டா பிரச்சனை. ஒரு ஷாட் அடிக்குதா பாரு. நைஸ் அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு சத்தியமாக புரியல. அப்பா ஏதாவது ஷார்ட் கன்னா ஷார்ட்டியாப்பா. சோப்பாடி ஜஸ்ட் மிஸ். தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா.
இந்த நைட்டி என்ன அவளோடைய ஸ்கில்லை பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இடக்கு முடுக்கு பயலெல்லாம் வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குடா. என்னத்தான் யூஸ் பண்ணுறான்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஓகே, மேலே போயிட்டான். ஜஸ்ட் மிஸ். நோ ப்ரோ, நோ, இப்பெல்லாம் பண்ணாதீங்க. 99 லெவலில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கில்லாக இது. ஏண்டா இல்லையேன்னு ஒன்று இருக்கலாம்டா. நான் ஒரேடே பட்டனை அழுத்தலனே நம்பிட்டேன்டா. நிறைய கூல் டவுன் முடிகிறதுக்கும் ஒரு ரொம்ப முன்னாடி அவன் மேலே பட்டிருக்கு, சைத்து பட்டிருக்கு. ஹிட் மார்க்கர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஸ்பேமிங். ஓ ஷிட் ப்ரோ, இருக்கிற லெவலுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன். மொபைல் பிளேயராக இருந்தால் இதுக்கும் மேலே போயிட்டு ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க ஆட்டோ ஷூட்டோட. நம்ம சொல்லி அதோட முடிஞ்சிச்சு. சி இன்னும் ஒரு ஷாட் ஜஸ்ட் மிஸ். உஜி ஸ்விட்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஸ்விட்ச் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, ஒரு 3 டேமேஜ்னு நினைக்கிறேன். கைஸ் இவன் இருக்கிற லெவலுக்கு ஏன்டா இந்த ஹை லெவலுக்கு நீலாம் ஆட்டோ ஷூட் இல்லாமல் விளாடணும்டா. அதே சேம் டேமேஜ். ஒரு அடி பட்டுக்கப்பா. ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. நீ இருக்கிற லெவலுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன். ஷார்ட் கன் யூஸ் பண்ணுற வெக்கமா இல்லை? நீங்கள் எப்படி அதுக்குள்ளே இங்கே வரீங்க? எனக்கு தான் டைமர் பிரச்சனையா? அவன் இப்படி வந்தானா நம்மளுக்கு லக்கு. அப்படியே இந்த பிரிம்ஸ்டோன் ரேப்பு அப்படியே கிளாஸ் ரேப் மாதிரி இருக்குது. ஓ ஷிட் ஜஸ்ட் மிஸ். யோ ஜஸ்ட் மிஸ். இம்பாசிபிள் ப்ரோ. ஸ்டாட்டிக்ஸ் ப்ளே டைம் 4 hours. அன்னைக்கு இப்படி அவ்வளோ ரவுண்ட்ஸ் பிளேடு. இந்த எப்போ நட்சத்திரம் ரவுண்ட்ஸ் விளாண்டுருக்கேன். வின்னோட லூஸ் தான் அதிகம். அப்புறம் ரேங்க்டு ரவுண்ட்ஸ். நான் ரேங்க் மேட்ச் ஒன்று கூட விளாடல. அவ்வளோதான் பார்த்துக்கோ உங்களுக்கு. டேமேஜ் டெல்ட்டு ஓகே 31,000. எலிமினேஷன் 100. ஒயில் ஸ்லைடிங் 0, ஒயில் க்ரௌச்சிங் 1, ஒயில் ஏர்பான் 7, ஒயில் ரெட்டு 0, டெத்ஸு, எலிமினேஷன் ரேஷியோ, அசிஸ்ட்டு, யூசஸ்ஸு, ஹிட்ஸு, ஹிட்டு பர்சன்டேஜு, கிரிட்டிக்கல் ஹிட்ஸு. ஓகே ஓரளவு பார்த்துட்டேன். ஓகே இவ்வளோ தான் என்னோடய ஸ்டாட்ஸு. இவனுக்கு என்ன ஸ்பெஷல் ரேப் டார்க் மேட்டரை தவிர்த்து ஏதாவது ஸ்பெஷலாக கிடைக்கும். டார்க் மேட்டரை தவிர்த்து அப்பனுக்கு ப்ளே டைமில் கிடைக்கும். லிட்ரலி டெசர்ட் கேமோ ரேப். அவ்வளோதான். இது நல்லா இருக்கு. ஓகே லீவ் இட் படி. எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்னு சத்தியமாக புரியல. இந்த வீடியோ ஃபுல்லாக பேசிட்டு தான் இருப்பேன் நாட்டுக்கு. ஓகே மேட்ச் ஆரம்பிக்க போகுது. நீ டீம் டெத் மேட்ச்சு இல்லை ஃப்ரீ ஃபயர் ஆல் போனீங்கன்னா செம்மையாக லேக் அடிக்கும். மொபைல் பிளேயராக இருந்தீங்கன்னா அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு என்ன தெரியுமா?
நல்லா பெரிய மேப்பாக சூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன மேப் சொல்லலாம்? கிராஸ் ரோட்ஸு, பிக் கிராஸ் ரோட்ஸு. பிக் கிராஸ் ரோட்ஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குப்பா. ஷீட் ப்ரோ, என்னாச்சுன்னே தெரில, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னாச்சுன்னே தெரில. நினச்சேன்டா நான் லைட்டாக நவர முடியலன்னு யோசித்தேன். அந்த சைடு கையில் பார்த்தா ஸ்பியரு. என்னடா மண்டை இது, போதி போய் எனக்கு கொண்டா வச்ச மாதிரி. அவங்க நிறையா வரல தம்பி. அது கிராஸ் போ தானேப்பா, ப்ளீஸ்ப்பா யூஸ் பண்ணாதீங்கப்பா. அண்ணா உங்கள் நல்லது தான்ப்பா சொல்கிறேன் தம்பி. அப்புறம் என்ன இரு, இவனுங்களுக்கு வாயில் சொன்னால் புரியாது. கஷ்டம். ஸ்னைப்பரு ஃபஸ்ட்டு தம்பி, உங்களுக்குலாம் வாயில் சொன்னால் புரியாது. ஓ ப்ரோ, ஓ ஷிட் ப்ரோ, ஓ ஷிட். இன்னும் ஒரு ஷாட்டு. ஒரு ஷாட்டு மிஸ் ஆகி போச்சா? எப்படி அதுக்குள்ளே அங்கேருந்து இங்கே வரானுங்கன்னு எனக்கு புரியல. தம்பி ஏதாவது ஹேக்கிங் பண்ணுறீங்களாப்பா? வி டூ அ லிட்டில் ஹேக்கிங் அப்படின்ற மாதிரி பண்ணாலும் பண்ணுவானுங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் சும்மாவே இருக்கிறது இவனுங்கள்லாம் பார்த்துக்கிட்டு. உனக்கு பண்ணுற அநியாயத்தை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? தட்டி கேட்க முடியலனாலும் okay, bros gonna come from here, but a little shot missing. Bro cooked me with அவன் மொபைல் தானே. எப்பா நீ எப்படி அந்த ரேப்பெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் அப்படின்னு நல்லா இருக்கு. I really don't know how bros doing that. என்னத்தடா யூஸ் பண்ணுற? இன்னும் ஒரு ஷாட். பரவாயில்ல, அவனோட லெவலுக்கு இது அதிகம்தான். இது இந்த டைட்டன் கிளாக்கு அவனான்னு தெரில, பார்க்க அப்படி இருக்கான். 18 நிமிடங்கள் உள்ளதா? இன்னொரு மேட்ச் போட்டால் இப்படி போகலாமா வேணாமா? நம்ம நாஸ்னிகிட்ட போய் கேட்போம். எப்போ நாஸ்னி இன்னொரு மேட்ச் போட்டாடா? என்ன மூஞ்சி திருப்பிக்கிட்டா? நாஸ்னி இன்னொரு மேட்ச் போட்டாடா? என்னடா மூஞ்சி திருப்பிக்கிறேன்? நம்ம சென்சைட்ட போய் கேட்போம். அப்பா சென்சை இன்னொரு மேட்ச் போகலாமாடா? டேய் இங்கே பார்த்து பேசுகிறா, இன்னொரு மேட்ச் போகலாமாடா? நான் அவன் மேலே ஏறிட்டுருக்கேன். டே இன்னொரு மேட்ச் போட்டாடா? திரும்பிக்கிறான் கைஸ். இவனுங்க எல்லாருமே நம்ம இன்னொரு மேட்ச் போக வேணான்னு சொல்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் கைஸ். பை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.